இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய ஜனநாயகம் டெஸ்ட் பேட்ச் 16க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். இதுல 100 கொஸ்டின் இருக்கிறதுனால முக்கியமான ஆன்சர் கீ மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? கொஞ்சம் வேகமா பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்க. ஜனநாயகம் டெஸ்ட் 16 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஓகேவா? நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக மன்றங்களுக்கு ஆதார மூலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2 சரி. சி வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்தியா, தட் இஸ் பாரத். ஓகேவா? இந்தியா மற்றும் பாரதம். அடுத்து பாருங்க. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஷ் தலைமை தாங்கினார். யார் தலைமை தாங்கினார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப 5வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி முதல் கூட்டம். அப்ப டிசம்பர் 9ஆம் தேதி முதல் கூட்டம் வந்து தற்காலிக தலைவரா சி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா என்ன பண்ணிருப்பாரு? தலைமை தாங்கியிருப்பாரு. அடுத்து பாருங்க. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யாருன்னா ஏவி டைசி. தேசிய கீதம் பாடலின் நேரம் வந்து 52 வினாடிகள். நீதி புனராய்வு என்ற கருத்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் ஏற்றியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஓகே, 10 பொறுத்துக கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. 1, 2, 3, 4 அப்படியே இருக்கும். ஜெர்மனி, அதாவது அமெரிக்க அரசியல் சாசனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. ஜெர்மனியுடைய வெய்மர் அரசியல் சாசனம் வந்து நெருக்கடி நிலை பிரகடனம். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் வந்து ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ்ல இருந்து பிரதிநிதிகள் நியமனத்தை எடுத்திருப்போம். அடுத்து பாருங்க. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது 1963. 12வது கொஸ்டின். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கிய காரணம் மத சிறுபான்மையினருக்கான சிறப்பு பாதுகாப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து எதுன்னு கேட்கிறாங்க. விலங்கு வதைப்படுதலை தடை செய்தல். அடுத்து இந்தியாவின் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி கூறுகிறது? 11வது அட்டவணை. டி வந்து ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு விதி 264 இருந்து 300A வரை இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்கிறாங்க. பகுதி 12. 16வது கொஸ்டின். டேஷ் பகுதி பிப்ரவரி 1987ஆம் ஆண்டு இந்திய யூனியனின் 23வது மாநிலமாக உருவாக்கப்பட்டதுன்னா மிசோரம். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது கீழ்வரும் எந்த வழக்குலன்னு கேட்கிறாங்க. மினர்வா மில் விசஸ் இந்திய அரசு வழக்கு. சுதந்திர இந்தியாவில் தன்னை ஒரு இறையாண்மை உள்ள குடியரசாக பிரகடனப்படுத்திய பொழுது டேஷ் என்பதை அதனுடன் தேசிய தாரக மந்திரமாக சேர்த்தது. சத்தியமேவே ஜெயதே, வாய்மையே வெல்லும். அடுத்து பாருங்க. வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் திரிபுரா. பின்வரும் கூற்றுகளில் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்று என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை. இது தவறு. அனுபவிப்பாங்க. அப்ப டி வந்து தவறானது. அடுத்து பாருங்க. 5 வகையான நீதி பேராண்மைகளில் ஆட்கொணர்வு, செயலுறுத்து, நெறிமுறை, தடையுறுத்து, தகுதி முறை வினவும். சி வந்து ஆன்சர் 21க்கு. 22 பாருங்க. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. பிரிவு 21. அடுத்து பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்படும்? தேசிய நெருக்கடி நிலை. ஆர்டிகல் 352. அடுத்து பாருங்க. 24. அரசின் நெறிமுறைகளை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42, 43 கொள்கைகளை வெளிப்படுத்துகின்றன. சமதர்மம். நம்ம டிபிஎஸ்பில சமதர்ம கொள்கை, காந்திய கொள்கை, அறிவு சார்ந்த கொள்கைன்னு இருக்கும். அதுல இந்த ஆர்டிகல் எல்லாமே சமதர்ம கொள்கைக்குள்ள வரும். உரிமைகள் உண்டு. ஒவ்வொரு நபருக்கும் தனது நம்பிக்கையில் சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் தேவைப்படும். இது எதுல வரும்? ரைட் டு ஃப்ரீடம் ஃபார் ரிலிஜியன், மத சுதந்திரத்திற்கான உரிமை. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க.
எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? 1978 44வது சட்ட திருத்தம். கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு எடுக்கப்பட்டது? அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து நம்ம டிபிஎஸ்பி எடுத்திருப்போம். அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால். அடுத்து பாருங்க 29வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாடுடன் பொறுத்துக்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 29க்கு வந்து சி. 30க்கு பாருங்க, அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு எது? சொரன் சிங் கமிட்டி. 1976ல கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கும். அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? 2, 3 மட்டும். 1 தப்பு. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகிறது. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும். 2, 3 மட்டும். அடுத்து பாருங்க, யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ் வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? உள்துறை அமைச்சகம். அடுத்து பாருங்க, பின்வரும் விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கிறது. விதி 74, 75. 75 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் நியமனம், 74 அமைச்சரவை பத்தி சொல்லும். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் எந்த தவறான வாக்கியம் என்பதை கண்டுபிடி. பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாரு? குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் தான் ஈரவை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் வந்து எம்எல்ஏஸும் அதுல வருவாங்க. அப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுவர் துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? அதை குறிப்பா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ் ஆபிசியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்யசபா. கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி. கீழ்கண்பவற்றுள் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும் குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவருக்கு தான் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடியவர் இந்திய குடியரசுத் தலைவர். பிழையான கூற்றை தேர்வு செய்க. இங்க பாருங்க, குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர், அரசின் தலைவர். அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர். பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். கரெக்ட். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. இது வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உடையது. எண்ணம் அது பெயரளவிலானது. அப்போ 1, 3 மட்டும் தவறானது. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாடின் தன்மையானது. ஓகேவா? டி வந்து ஆன்சர். 1, 2. 41க்கு பாருங்க, கீழ்காணும் எந்த சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஆர்டிகல் 365. இவங்க ஆணை பிறப்பிப்பாங்க. மத்திய அரசுடைய ஆணை மாநில அரசு பிறப்பிக்காத சமயத்துல இது நடைபெறும். கூற்று, மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கையை திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தியது. ஏ வந்து கரெக்ட். அடுத்து காரணம், மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இதுவும் கரெக்ட். அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் கரெக்ட். ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். ஏ வந்து ஆன்சர். 43வது கொஸ்டின், அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என அழைக்கப்பட்டது பிரதமர். அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா பிரதமர். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றது? 1960. வரதட்சணை தடை சட்டத்துக்காக கூட்டியிருப்பாங்க. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வரும் நோட்டில் எவை சரியல்ல? நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை நீக்க முடியாது, முடியும். அப்ப இது வந்து தவறு. அடுத்து பாருங்க, தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 250. இந்தியாவில் கேபினட் செயலகம் டேஷ் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1950. லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யாரு? சிங்வி. எல்எம் சிங்வி. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா PM, பிரதமர். அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க, மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு இது 74 அமைச்சரவை பத்தி சொல்லுது. கரெக்ட். அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கிறது. பெற்றிருக்கவில்லைன்னு இருக்கு, பெற்றிருக்கணும். அப்ப இது வந்து தப்பு ஸ்டேட்மெண்ட். அப்ப 1 மட்டும் சரியானது. 51வது கொஸ்டின் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் இது.
மேற்கு வங்காளம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள்ல பொதுவா பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? 52வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதன கருவி. 0 பூஜ்ய நேரம். ஓகேவா? கேள்வி நேரம் இருக்கும், பூஜ்ய நேரம் இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முறைசாரா சாதன கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர். 54வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை? மன்மோகன் சிங், தேவகவுடா, விபி சிங், வாஜ்பாய் எல்லாமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்டு தோல்வி அடைஞ்சவங்க. கிழக்கு நோக்கு கொள்கையை துவங்கியவர் பி.வி. நரசிம்மராவ். 56, ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநில நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள். நிதி ஆயோக், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆணையம். இது 2 மட்டும். 2, 4 சி வந்து ஆன்சர் இதுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை ஒற்றை ஆட்சியாக மாற்றிவிட முடியும். ஓகேவா? ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. காரணம், மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. இது வந்து கரெக்ட். ஏ தவறு, ஆனால் 6 வந்து சரி. பி ஆன்சர். அடுத்து பாருங்க 58, மக்களவையை பற்றி கீழ்வருவனவற்றுள் எது எவை சரியானது? பாருங்க, மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை. கரெக்ட். மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கரெக்ட். 44வது சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினரின் எண்ணிக்கை 545ஆக உயர்த்தியது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்ப டி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் 1, 2. அடுத்து பாருங்க 59, சட்டமேற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். நிர்வாக சட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார்? மக்களவை சபாநாயகர். மக்களவை சபாநாயகர் இல்லை அப்படின்னா மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் ஹெட்பன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பெக்கர். 62, மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது எவை தவறானது? மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தரை யாரு? ஆளுநர் தான். அவர் யாரை நியமிப்பார்னா துணை வேந்தர்களை நியமிப்பாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க, கீழ் காணப்படும் இச்சட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவைன்னு சொல்லுது. ஆர்டிகல் 163 மாநில அமைச்சரவை அமைத்தல் பத்தி சொல்லுது. எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? 2019. கீழ்கண்டவற்றுள் சட்டமன்ற மேலவை இல்லாத மாநிலம்? மத்திய பிரதேசம். பீகார், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் சட்ட மேலவை இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் விதி 94 எதை விளக்குது? சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருடைய நீக்கம் பத்தி சொல்லுது. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் சிஎம். அந்தமான் நிக்கோபரில் உள்ள எத்தனை தீவுகளுக்கு 2018 டிசம்பர் 3 அன்று நமது பிரதமர் மறுபெயரிட்டார்? 3. டாமன் மற்றும் டையூ எப்போது தாத்ரா நகர் ரயில்வேலியுடன் இணைக்கப்பட்டது? 2020 ஜனவரியில. சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை 10 லட்சம். இந்திய அரசியலமைப்பினுடைய 243 சி எதை பத்தி கூறுது? பஞ்சாயத்து அமைப்பு பத்தி கூறுது. எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல கொண்டாங்க? 29 பணிகள். இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்கும்? மத்திய அரசு கிட்ட வந்து இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் தவிர இருக்கக்கூடியத எஞ்சிய அதிகாரங்கள் உள்ளது மத்திய அரசு கிட்ட இருக்கும். நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் செய்வது அரசியலமைப்பு பிரிவு 112 பட்ஜெட் பத்தி சொல்லக்கூடியது. மத்திய பட்ஜெட். மாநில பட்ஜெட் வந்து 202. எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? விதி 275. இந்திய உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது? இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பை மாற்ற இயலாது என கூறிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கேசவநந்த பாரதி வழக்கு 1973. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஓகே, இந்த பொறுத்துக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆன்சர். அலகாபாத்தை பொறுத்த வரைக்கும் 1866, கர்நாடகா பொறுத்த வரைக்கும்
1884, பாட்னா வந்து பாத்தீங்கன்னா 16, 62 வந்து பாத்தீங்கன்னா மட்ராஸ். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யாரு? குடியரசுத் தலைவர். தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 16வது மக்களவை தேர்தலில் செயலாக்கம் படுத்தியது விழிப்புணர்வு பார்வையாளர்கள், அவேர்னஸ் அப்சர்வேஷன். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் எப்ப நியமிச்சாரு? 1989 இந்த மாற்றம். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தான் இருந்திருப்பாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 17 விதமான உட்பிரிவு சாதிகளை ஓபிசி பிரிவிலிருந்து எஸ்சி பிரிவுக்கு மாற்றம் செய்து மசோதா நிறைவேற்றப்பட்டது? உத்தரப்பிரதேசத்துல பண்ணியிருப்பாங்க. எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் தனித்தனி சிறப்பு பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படணும்? அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா ஆர்டிகல் 368 சொல்லியிருக்காங்க. வாக்களிக்கும் வயது 21 இருந்து 18 குறைச்சது 61வது அரசியலமைப்பு திருத்தம். எப்போ அப்படின்னா 1988. அடுத்து பாருங்க, இந்தியா எந்த வகை அரசு? ஜனநாயக குடியரசு, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சி முரணானது என விவரித்தவர். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானவர் என விவரித்தவர் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ்டான், ஹைவர்ஜென்னிஸ், பிசி ஜெயின். ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் அப்படியே விட்டுருங்க, பார்த்துட்டு சொல்லுவோம். 87, இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து சட்டத்தின் ஆட்சியை வந்து சொல்லுது. லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1971. 90 பொறுத்துக்க பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து சி. 91, லோக் ஆயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் சிம்லாவில் நடைபெற்றது. மத்திய தகவல் ஆணையர் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் வருது. 94. ஓகே, இந்த பொறுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. 95 பாருங்க, பின்வரும் கூற்றை ஆராய்க. ஓகேவா, இதுல சரியானது வந்து 1, 2, 3, 4 வந்து தவறு. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும்? 1 முறை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருத்தும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு. கீழ்கண்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 8வது அட்டவணையின் கீழ் 4 மொழிகளை இணைத்தது. அலுவலக மொழிகள் 22ஆக உயர வழிவகுத்தது. 92வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003. போடா, டோகிரி, மைதிலி, சாந்திலி சேர்த்திருப்பாங்க. 99, இதில் சரியானவை 1, 4. ஓகேவா, தேசிய மனித உரிமை ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஆர்டிஐ வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அது 1, 4 மட்டும் சரியானது. 100வது கொஸ்டின் பாருங்க, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. 338B, 342A, 366, சி வந்து ஆன்சர். அப்ப பாருங்க, 100 கொஸ்டினுக்குமே நம்ம கீ வந்து பார்த்துருக்கோம்.